ப்ரோ இந்த தம்மகா படத்துக்கு ஒரு ரோஸ்ட்டை போட்டு விடு. அது நல்ல படமாச்சுடா, அதுக்கு எதுக்குடா ரோஸ்ட் போடணும்? ஹிந்தியில் 2021 வந்துச்சு அந்த தம்மக்கா இல்லையா, தெலுங்குல 2022 வந்துச்சு அந்த தம்மக்கா. 2021 ஹிந்தியில தம்மகான்னு ஒரு படம் வந்துச்சு. ரொம்ப மினிமமான கேரக்டர்ஸ் மட்டுமே வச்சு அந்த படத்தை ரொம்ப அருமையா கொண்டு போயிருப்பாங்க. அப்ப 2022 தெலுங்குல தம்மக்கா வந்துச்சு. அந்த ஹிந்தியில இருந்த ஆக்டர் வேற பாக்குறதுக்கு லைட்டா ரவிதேஜா மாதிரியே இருப்பாரா. சரி அந்த தம்மக்காவோட ரீமேக் தான் இந்த தம்மக்கா போலன்னு போய் பார்த்தா இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்ல. பேர் மட்டும் தான் சேம், மத்ததெல்லாம் டிஃபரண்ட். அதான் சேம் பட் டிஃபரண்ட். உன் காதுல அது டிஃபரண்ட்னு தான் உழுவுதா? எனக்கும் டிஃபரண்ட்னு தான் உழுவுது. சரி அதை விடுங்க, இந்த படத்துக்கு வருவோம். ரவிதேஜாவோட படங்கள்னா எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கும். அதில் ஒரு சில படங்கள் நல்லா இருக்கும், ஒரு சில படங்கள் நல்லா இல்லாமே இருக்கும். இந்த தம்மக்கா படம் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்ன நல்லா இருக்குது? ரவிதேஜாவோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்குது, அதை தவிர கதையா ஒன்றும் நல்லா இல்லப்பா. சரி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தம்மக்கா படத்தோட மை பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை மண்டையில் அடிச்சு மார்ச்சரியில் கொண்டு போய் வச்சிடறாங்க. அங்கிருந்து 18 நாளைக்கு முன்னாடின்னு போட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. பீப்புள் மார்ட்னு சொல்லி ஒரு பெத்த கம்பெனி, அந்த கம்பெனி ஆக்கிரமிக்கிறதுக்காக துடிக்கிறவர் தான் நம்ம ஜெயராம். நம்ம ஹீரோவோட என்ட்ரிக்காக ஒரு சீன் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ராயல் என்ஃபீல்டு சைலன்சரை தூக்கிக்கிட்டு யாரா என் சைலன்சரை உடைச்சதுன்னு வந்து கேட்கறாரு. அவர் ஏதோ லட்டு தரத்துக்காக கேட்கற மாதிரி நானுங்கிறானுங்க எல்லாரும். அப்புறம் 4 அடி போட்டதுக்கு அப்புறமா தான் இவரு தாங்கன்னு மாட்டி விட்டு போயிடுறானுங்க. இதுல நம்ம ஹீரோ ஃபைட் பண்றத குடும்பமே உட்காந்து ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பையன் சண்டை போட போனான்னா சாந்தமாரிடம் அவனே அட்வைஸ் பண்றவங்கள தான் பார்த்துருப்போம். இன்னும் 4 சாத்து சேர்த்து சாத்துங்கிறவங்க இங்க தான் பாக்குறோம். இந்த பக்கம் இன்னொரு ஹீரோவை பார்த்தோம் அப்படின்னா சாந்த சுரூபி, சண்டைக்கெல்லாம் போக மாட்டாரு. எதுவா இருந்தாலும் புத்திசாலித்தனமாவே தீர்த்து வச்சிருவாரு. உதாரணத்துக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு எம்எல்ஏ மாதிரியான ஒரு ஆளு பல்ஜா இருக்கிற பைல்வான்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து மிரட்டுவான். ஏய் இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நீ செய்யற தொழில விட்டுரு, அவன் என்ன பிராத்தலாடா பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ என்ன வேலை பண்றாருலாம் தெரியல. அந்த கம்பெனியோட சிஇஓ. அந்த கம்பெனி என்ன வேலை பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தெரியாது. கூட இருக்கிறவங்க தொப்பி கிப்பி எல்லாம் பார்த்தா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நினைப்பீங்க. அது எப்படி இருக்கும்? கம்பெனியோட பேரு பீப்புள் மார்ட்ல. ஆமா, அது என்ன கம்பெனியா இருந்தா என்னங்க, அதுக்கு நம்ம ஹீரோ தான் சிஇஓ. எங்க விட்ட கூட்டிட்டு வந்து மிரட்டினாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ கொடுப்பாரு பாருங்க ஒரு ஸ்பீச். அதை கேட்டதும் நம்ம ஹீரோ பக்கம் வேலைக்கு சேர்ந்துருவானுங்க. டம்மி வில்லன்ஸ் பாபா. இந்த பக்கம் நம்ம ரகடி ஹீரோ இன்டர்வியூக்கு போயின சமயத்துல அவங்க தங்கச்சி இருந்துகிட்டு அண்ணே ஒரு ப்ராப்ளம் தொரகரா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. தொரகரா நம்ம தங்கச்சிக்கு என்னடா ப்ராப்ளம்னு போய் பார்த்தா அங்க ஹீரோயின் இருக்காங்க. அண்ணன் ப்ராப்ளத்துல இருக்கன்னு மெசேஜ் பண்ணது நீதானா? இவ்வளோ அழகான பொண்ணா இருந்துகிட்டு என்ன அண்ணன்னு சொல்லாதம்மா, வேற என்னன்னு சொல்றது? டார்லிங் புச்சுக்குட்டின்னு சொல்லு, அப்பதான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கிறாரு நம்ம ஹீரோ. அவங்களோட கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் கேளுங்களேன். தங்கம், நான் ரொம்ப ப்ராப்ளம்ல இருக்கேன், நீ வந்து காப்பாத்த மாட்டியா? நான் வர மாட்டேன், கோஜிட்டா. ப்ளீஸ் டா, என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, வாடா கண்ணா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஏய் எம்எல்லாம் கை வைக்காதடா. என்ன அடிச்சா அவன் வருவான், அவன் அடிச்சா யாரு வருவா? அவன் வருவான். அவன் அடிச்சா அவன் வருவான். அவன் அடிச்சா அவன் தாண்டா இங்க பெரிய ஆளு. அப்பவா போய் அவனையும் அடிப்போன்னு கூட்டு போறாரு. அட கன்றாவியே, அடிக்கணும்னா கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. நான் உன்னையே அடிக்கிறமா கேஷு. ஐயோ கடவுளே. அவங்க எல்லாரையும் அடிச்சு முடிச்சுட்டு ஹீரோயினுக்கு ஒரு ப்ரப்போஸை போட்டுட்டு கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜெயராம் இருந்துகிட்டு நம்ம சாஃப்ட் ஹீரோவோட அப்பாவை போயிட்டு சாஃப்டா மிரட்டுறாரு. உன் கம்பெனி எனக்கு எழுதி கொடுத்துறேன். லாபத்துல போயிட்டு இருக்கிற கம்பெனி நான் எதுக்கிட்ட எழுதி கொடுக்கணும்? படா பைத்தியக்காரா. சரி நீயே வந்து எழுதி கொடுப்ப, நான் உன்னை அப்ப பாத்துக்கிறேன். வரட்டு வராதடா வெங்காயம் பட. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட டேடி ஹீரோயினுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக கூட்டு போறாரு. அங்க போன நம்ம ஹீரோயின் சாஃப்ட் ஹீரோவை பார்த்துட்டு ஐ இது நம்மாலு அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாங்க. சாட்டிங்ல அன்புங்கிற வார்த்தையை டைப் பண்ணா அது ஆட்டோ கரெக்ட்ல அப்பான்னு வரும். வாய்ப்பில்லை ராஜா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இவங்க 2 பேரும் வேற வேறன்னு. ஐயோ அப்ப நம்ம தப்பான ஆளுக்கு ஓகே சொல்லிட்டோம் போலயேன்னு அம்மா கிட்ட போய் புலம்ப. அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. என்ன பண்றது, 2 பேர் கூடயும் டிராவல் பண்ணு, யார ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓகே சொல்லிடு. என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் 2 பேத்து கூடயும் டிராவல் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே பழகி பாக்குறாங்க. பணக்காரனா இருக்கிற ஆனந்தும் ஒரு நல்ல பிள்ளாடு,
இந்த பக்கம் சுவாமியும் ஒரு நல்ல பிள்ளாடு. நான் வந்துட்டு சுவாமிக்கே ஓகே சொல்லிடுறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ரகடு ஹீரோவை ஓகே பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல ஹீரோயினோட அப்பாவோட டிரைவர் அவங்க அப்பாவுக்கு போனை போட்டு மேட்டர் ஓபன் பண்ணிடுறான். தான் பொண்ணு நிச்சயம் பண்ணவன லவ் பண்ணாம வேற ஒருத்தனை லவ் பண்ணா அந்த இடத்துல நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இங்க பாருமா உனக்கு வேற ஒருத்தனோட நிச்சயம் இருக்குது, இவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாங்க. சரி உனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, அவனை பிடிக்கலன்னா பரவாயில்ல, இவனையே கட்டி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாரு, போலீஸ் பட்டையவே கூட்டிட்டு வந்து ரகட் ஹீரோவோட வீட்டு முன்னாடி நிறுத்துறாங்க. என்ன போலீஸ்காரங்களா, உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? நாட்டுல எவ்வளவு கொலை நடக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு சாதாரண லவ் மேட்டருக்கு போயிட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கறது நியாயமா? போலீஸ் தூங்குகிறதா? என்னையா இப்படி பண்றாங்க? அவங்க தானே என்ன பண்றாங்க, லவ் பண்ணதெல்லாம் ஒரு குத்தம்னு வீடு கொளுத்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து சாஃப்ட் ஹீரோன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரகடு ஹீரோ தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. என்ன இளவி ஆயுது மருமக கொடுக்கற கிஸ்ஸ கேட்ச் பண்ண மாமனாரோடியாரு. அப்புறம் இது சிந்து சமவெளி ஆயிருங்கோ. அப்புறம் நம்ம ரகடு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு ஹீரோயினோட அப்பா பிளான் பண்றாரு. நம்ம சாஃப்ட் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ஜெயராம் பிளான் பண்றாரு. சாஃப்ட் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக எல்லாரும் துரத்த அந்த இடத்துல நம்ம ஹீரோவை சுத்தி எல்லாம் லாக் பண்ணி அந்த பரபரப்புலயும் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அப்பாவுக்கு போனை போடுறாங்க. 2 பேரும் ஒண்ணுதாம்மா, சாமியும் அவன்தான், ஆனந்தும். அந்த இடத்துல ஃபைட்டை போட்டு முடிச்சா இன்டர்மிஷன் தானே. மாஸ்க் காட்டிட்டியா, உங்க அப்பனை போட்டு தள்ளிடுவேன், மண்டையில் அடி வாங்கிட்டு படுத்துக்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவை மண்டையில் அடிச்சு மார்ச்சுரிக்கு அனுப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு புது கேரக்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இது யாருன்னு பார்த்தோமா, பீப்புள் மார்ட் சிஇஓட தம்பியோட பையன், அதாவது நம்ம ஹீரோவோட தம்பி. இறங்கி வந்தவன் அண்ணன் எங்க, அண்ணனை காணும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். மானஸ்தன் அப்பாஸ் மாதிரி அண்ணன் மேல உனக்கு அவ்வளோ அக்கறையாப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த மார்ச்சுரியில இருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. அது எப்படி வராரு நீங்களே கேளுங்களேன். அந்த மார்ச்சுரி இருக்கிற ஹாஸ்பிட்டல் சக்கரவர்த்தி சாரோட சேரிட்டியால நடக்குது. கடைசி நிமிஷத்துல என்ன அடையாளம் கண்டு அவங்க தான் காப்பாத்தினாங்க. இதுதான்ப்பா இந்த வில்லனுங்க கிட்ட பிடிக்காதே, ஆள் அடிச்சு மயக்கமாக்க தெரிஞ்சவனுங்களுக்கு மூச்சு முடிக்க தெரியலையே. சரி கருமத்தை அதை விட்டுருவோம். நம்ம ஹீரோ ரகடு ஹீரோவா எங்க வேலை கேட்டு போறாரு தெரியுமா? ஜெயராமன் ஆபீஸ்க்கு. அது இருக்கட்டும், எதனால ஹீரோ இந்த வீட்டுல அப்படியும் அந்த வீட்டுல இப்படியும்? ஒரு நாள் ஹீரோ திருவிழாக்கு போறப்ப தொலைஞ்சு போயிட்டாப்ல. ஆனா அதையா இருந்த ஹீரோக்கு அடைக்கலம் கொடுத்ததே இந்த பணக்கார வீட்டு டேடி தான். ஒரு பக்கம் பயாலஜிக்கல் பேரண்ட் யாருன்னு இவரு தொலைவ, பிள்ளை எங்கன்னு அவரு தொலைவ, இப்படியே தொலைவி 4 வருஷம் போயிருச்சு. 4 வருஷம் கழிச்சு தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. 4 வருஷம் என் பிள்ளையாட்டம் வளர்த்துட்டு பாசத்தை கொட்டுறதை பார்த்துட்டு மாசத்துல 15 நாள் என் பிள்ளையாவும் 15 நாள் உங்க பிள்ளையாவும் வளர்ட்டுன்னு விட்டுட்டாரு. இது என்ன பிள்ளையா இல்ல ஏதாவது பொருளாடா? 15 நாள் நான் வச்சுக்கிறேன், 15 நாள் நீ வச்சுக்கிறதுக்கு. நம்ம ஜெயராமன் ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போனவரு இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாரு. நமக்கு தான் அதை பார்க்க தோண மாட்டேங்குது. ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு சார். எவ்வளவு பெரிய கம்பெனில உங்களை மாதிரி ஒரு ஜீனியஸ் முன்னாடி சார், கிரேட் ஃபீலிங் சார். நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இருந்தா கேளுங்க சார். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சார். நான் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். பொறுத்து பார்த்த நம்ம ஜெயராம் சார், எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவல்ல, இந்தா சுட்டுக்கிட்டு செத்து போங்கிறாரு. இது அவருக்கு வைக்கிற லாயலிட்டி டெஸ்டாம். அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு சிஇஓவை சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ சாமியாவே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல எரிச்சல் தர ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோமா, இந்த ஆள்மாறாட்டம் பண்றத டபுள் ஆக்ஷன்ஸ்ல நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தாச்சு. என்ன இவர் சிங்கிள் ஆக்டாவே இருந்து பண்றாரு, அவ்வளவுதான். அப்புறம் நம்ம வில்லனுங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருச்சு. இவன் ஒருத்தனே தான் 2 குடும்பத்திலயும் மாறி பிள்ளையா நடிக்கிறான் அப்படிங்கிறது. அது தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் சும்மா இருப்பானா? சும்மா இருக்க முடியுங்களா? 2 குடும்பத்தையும் அட்டன் டைம்ல கடத்தி வச்சு, உனக்கு இந்த குடும்பம் வேணும்னா இந்த குடும்பத்தை வந்து காப்பாத்து, அந்த குடும்பம் வேணும்னா அந்த குடும்பத்தை வந்து காப்பாத்து. அப்புறம் 2 குடும்பத்தையும் காப்பாத்தி சிஇஓ போஸ்ட் அவங்க தம்பிக்கு கொடுத்துட்டு ஜாலியா செட்டில் ஆயிடுறாப்ல நம்ம ஹீரோ. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தோணி இருக்கும், இந்த படம் நல்லா தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு ரோஸ்ட்? இந்த படத்துக்கு ரோஸ்ட்டை போட சொல்லி ரொம்ப நாளா ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இது அந்த அளவுக்குலாம் ரொம்ப மோசமான படம் இல்ல, ஓரளவுக்கு நல்ல படம் தான் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. தம்ப்நெயில்ல ரோஸ்ட்னு வச்சதுக்கு மன்னிச்சு, அப்பதான் நீங்க உள்ள வரீங்க, இல்லனா வர மாட்டேங்கிறீங்க. ரோஸ்ட் பண்ற படம்னா எப்படி இருக்கணும்னா இல்லாஜிக்கல் சீன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கணும். அப்படி ஒரு படத்தை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல படத்துல கிரிஞ்சி சீன்ஸ் வரதுங்கிறது சாதாரணமான விஷயம் தான். அப்படி இந்த படத்துல கடந்து போயிடணும். நிறைய பேர் வந்துட்டு என் காது படவே கமெண்ட் பண்றீங்க, நீ மூவி ரோஸ்ட்னு சொல்லிட்டு மூவி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கடா மடையா அப்படின்னு. என்னோட சேனல்ல ஏகப்பட்ட பிளேலிஸ்ட் இருக்குது. அதுல விசஸ் மேட்சும் ரோஸ்ட் மட்டும் தான் நல்லா போகுது. எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை தானே என்னால பண்ண முடியும். அதுக்கு வந்துட்டு நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ரோஸ்ட் வீடியோ எல்லாமே ரோஸ்ட் மாதிரியே இருக்கும். சரி, நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். பை பாய்.